ரஜினி கமல் படத்திலிருந்து மாற்றப்படும் லோகேஷ் கனகராஜ். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பஸ்டர் எவ்எம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரஜினி, கமல் மற்றும் லோகேஷ் கனகராஜ் பற்றி பார்க்க போறோம். இந்த காட்சி உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். அதாவது ரஜினி கமல் படத்தில் லோகேஷ் கனகராஜ் தகுந்தவரா? என்ன நடக்குது? முழு விவரம் இங்கே. கமல் மற்றும் ரஜினி இணைந்து பண்ணும் படத்துக்கான எதிர்பார்ப்பு தொடர்ந்து ஏறத்துகிறது. ஆனால் ஒரு சமயம் இதை பற்றிய ஒரு ரூமர் பரவியது. ரஜினி மற்றும் கமல் படத்தை லோகேஷ் இயக்குவதில்லை, கார்த்திக் சுப்ராஜ் இயக்குவார். அது ஒரு பரபரப்பு தான். என்ன நடக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த ரூமருக்கு முழு விளக்கம் அளித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ். அவர் கூறியுள்ளார், ரஜினி மற்றும் கமல் இருவரையும் நாங்கள் சந்தித்து பேசுகிறோம். கதை பற்றிய பணிகளில் அவர்களுடன் நான் தான் இருக்கிறேன். இது ஒரு பழமையான நல்ல நண்பர்களின் கூட்டணி. இதன் மூலம் இந்த ரூமர் வெறும் உண்மை அல்ல. இப்போது இந்த படத்திற்கு கதை எழுதும் பணி ஆரம்பித்து விட்டது. லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளார், இந்த படத்தை நாங்கள் கதை செய்தியுடன் உருவாக்குவோம். ஆனால் இது ஒரு பெரும் சர்ப்ரைஸ்களை உருவாக்கும். அவர் இப்போது கதை பரிசோதனை செய்து வருகின்றார். மேலும் நாங்கள் கேட்டோம், இந்த படம் குறித்தான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அதிகம்? அதற்கு லோகேஷ் கூறியுள்ளார், நாம் இதை மிகுந்த தரமான கலைக்காக உருவாக்க வேண்டும் என்பது மட்டுமே. ரஜினி மற்றும் கமல் இணைந்து இருப்பது சினிமாவில் புதிய பாதையை உருவாக்கும். அடுத்து ஜெயிலர் படத்தின் செய்தியும் வெளியாகியுள்ளது. ரஜினி மற்றும் மோகன்லால் அவர்களுடன் இணைந்து கேரளாவில் படம் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. இதை முடித்துவிட்டு இந்த படத்துல பாலையா அவர்களோட காட்சிகள் ஹைதராபாத்ல எடுக்க போறாங்க. மேலும் பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கான் அவர்களுடன் சேர்ந்து இந்த படத்தில் நடிப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சன் பிக்சர்ஸும் நெல்சன் அவர்களும் இவரை இந்த படத்துல கொண்டு வரணும்னு கான்பிடென்டாக இருக்காங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இது மட்டும் நடந்துச்சுன்னா ரஜினி சார், ஷாருக் கான் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய காட்சிகள் இந்த நவம்பர் மாதத்துல படமாக்கப்படும். எதுவாக இருந்தாலும் இந்த வருஷத்துக்குள்ள ஜெயிலர் செகண்ட் பார்ட் படம் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த படம் அதிரடியும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய படமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.